2024 previous year question paper solve பண்றது தான் நம்ம பார்க்குறோம். 5th question section Aல 5th question. இப்போ இந்த ரெண்டு நம்பரோட HCF என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் தனித்தனியா ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இது 2ல முடிஞ்சிருக்கனால ஈவன் நம்பர்னால 2ஆல டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது 66, மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ணுறோம், 33ன்னு கிடைக்கிது. இப்போ 3ஆல டிவைட் பண்ணுறோம், 11. ஸோ 11ஆல பண்ணும்போது 1. ஓகே, இப்போ அடுத்து 77 இந்த நம்பரை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நம்ம 7ஆல் பண்ணும்போது 11 கிடைக்கிது, 11ஆல் பண்ணும்போது 1. இப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த காமன் ஃபேக்டர்னால் இங்கேயும் அந்த நம்பர் இருக்கணும், இதுலேயும் அந்த நம்பர் இருக்கணும். அதில் ஹையஸ்ட் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதானே HCF. இப்போ இங்கே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த 11 தான். ஓகே, 11 அப்படிங்கிறது தான் இந்த சம்மோட ஆன்சர் HCF. ஓகே, இது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சம்மோட ஆன்சர். இப்போ நம்ம அடுத்த சம் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்த சம் என்ன சம்? இப்போ 6th சம் பார்க்குறோம். 6th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய கேயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரியல் அண்ட் ஈக்குவல் இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம கேயோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ரூட்ஸு ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா டிஸ்கிரிமினேட்டர் வந்து 0வாக இருக்கும். இப்போ அவங்க கொடுத்துருக்க பாலினாமியல் என்னது? 4x² மைனஸ் 5x ப்ளஸ் கே தானே. இப்போது இதில் ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா x² கோஎஃபிஷியன்ட்டு, பிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு, சி அப்படிங்கிறது கே. ஓகே, இப்போது டிஸ்கிரிமினேட்டர் டி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றதா தான் ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கும். ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த டிஸ்கிரிமினேட்டர் டின்றது என்னது? b² மைனஸ் 4ac இதுதான். இப்போ b², b என்னது? -5 தானே b. அப்போ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா b² மைனஸ் 5² மைனஸ் இது வந்து 4ac ஃபார்முலா d இஸ் ஈக்குவல் டு b² மைனஸ் 4ac. அப்போ 4 இன்ட்டு ஏயோட வேல்யூ என்னது? 4, சியோட வேல்யூ k. இப்போது இதை ஸ்கொயர் பண்ணால் -5 இன்ட்டு -5 ப்ளஸ் 25 கிடச்சிரும். -4 இன்ட்டு 4ன்றது 16k. இப்போ டிஸ்கிரிமினேட்டர் தான் b² மைனஸ் 4ac. அது என்னன்னு சொல்லிட்டாங்க? ரியல் அண்ட் ஈக்குவல்னா டிஸ்கிரிமினேட்டர் வந்து 0. அப்போ இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0ன்னு நம்ம போட்டுக்க போகிறோம். 0. இப்போ இந்த 25 அந்த சைடு போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? -25ன்னு கிடைக்கும். ஓகே, அப்போது -16k இஸ் ஈக்குவல் டு -25. அப்போ k மட்டும் வேணும்னா இந்த சைடு மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய இந்த கேயோட கோஎஃபிஷியன்ட்டு இந்த சைடு போகும்போது என்னவாகும்? டிவிஷனில் வரும். அப்போ -16. ஸோ இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ k இஸ் ஈக்குவல் டு 25 டிவைடட் பை 16. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ இந்த சம்மோட ஆன்சர் வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். 25 டிவைடட் பை 16. தொடர்ந்து நம்ம 10th CBSE மேக்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுற ப்ராப்ளம்ஸை கண்டினியூஸாக பார்க்கலாம். உங்களை யாருக்கா இந்த சேனல் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை யாருக்காவது ஆன்லைனில் மேக்ஸ் டியூஷன் வேணும்னா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்பர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 9843791603 இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.